இன்னைக்கு எபிசோட்ல ரஞ்சித் முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சிட்டார் விஜய் சேதுபதி. சௌந்தர்யா பேஜை மாட்டலன்னு பிக் பாஸ் கேப்டனுக்கு நோட்டீஸ் அனுப்ப அதுல கடுப்பான ரஞ்சித் அவன் மூஞ்சிலேயே அதை வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நாக்க கடிப்பார் ரஞ்சித். ஆனா மற்ற நேரங்கள்ல தங்கம் சாமின்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்குள்ள இவ்வளவு கோபம் இருக்கே ரஞ்சித் சார், இதையெல்லாம் காமிக்காம எதுக்காக மறைச்சு வைக்கிறீங்க? இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன், சொல்லுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்கவும், கல்லூலி மங்கம் மாதிரி மாத்திக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னதையே சொல்றார் ரஞ்சித். நான் வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா நீங்க ஆரம்பத்தில் சொன்னதையே தான் இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்பாகிறாரு விஜய் சேதுபதி. நம்மளை யாரும் இந்த வீட்டில் நாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லார்கிட்டையும் அவர் நல்லவராக காட்டிக்கிறாரு. அதனால தான் இவ்வளவு நாள் 10 வாரமாக இவர் சர்வைவ் ஆகியிருக்காரு இந்த வீட்டுக்குள்ளே. இது என்னோட கேம் சார், இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை சொல்கிறதுக்கும் அவருக்கு அங்கே தைரியம் கிடையாது. எப்போவுமே எபிசோட் கடைசியில் தான் எவிக்ஷன் இருக்கும். ஆனால் இந்த வாரம் அதை மாற்றிட்டாங்க. இந்த சண்டே எபிசோட்லையும் உடனே எவிக்ஷனை ஆரம்பிக்கிறாரு. அருண், பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின் அப்படின்னு எல்லோரையும் வரிசையாக சேவ் பண்ணிட்டு கடைசியில் தர்ஷிகா, விஷால் இவங்க 2 பேர் மட்டும் ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிறாரு. எப்பவும் 3 பேர் இல்லைனா அதுக்கு மேலே தான் ஹாட் சீட்டில் உட்கார வைப்பாங்க. ஆனால் இந்த முறை வேணும்னே தர்ஷிகா, விஷால் 2 பேரை மட்டும் ஹாட் சீட்டில் உட்கார வச்சு இதில் யார் வெளியில் போவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்துக்கிட்டே கேட்கவும், அந்த வீட்டில் எல்லோருமே தர்ஷிகா தான் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்ல, அருண் மட்டும் விஷால் வெளியில் போவார் அப்படின்னு சொல்கிறாரு. அருண் மட்டும் எப்போவுமே வேறு மாதிரி தான் யோசிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. தர்ஷிகா வெளியில் போகும்போது தன்னோட அம்மாவோட மோதிரத்தை விஷால் கிட்ட கொடுத்துட்டு கப்போட வா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியில் போகிறாரு. கடைசியாக விஜய் சேதுபதி கிட்ட மேடைக்கு வந்ததும் அவருக்கு ஏவி போட்டு காட்டுறாங்க. அந்த ஏவி பார்த்ததுமே அவருக்கு கண் கலங்கிறது. அடடா, இவ்வளோ நல்லா விளையாடி இருக்குமே அப்படின்னு அவருக்கே ஒரு பரிதாபம் ஏற்படுது. கடைசியாக விஷாலை கூப்பிட்டு சூப்பராக விளையாடுற, கப்போட வெளியே வா அப்படின்னு சொல்லவும் ஆடியன்ஸ் ஒருத்தர் கூட அதுக்கு கைத்தட்டல. ஏன்னா விஷால் சூப்பராகவும் விளையாடல, கப்போடையும் வரப்போறதில்ல. எங்க தப்பா போச்சுன்னு யோசிங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. ஆனா கடைசி வரையும் லவ் ட்ராமா தான் நமக்கு தப்பா போச்சு அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. எதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் ரியலைஸ் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வீட்டுக்கு போயாவது தர்ஷிகா உண்மையா புரிஞ்சுக்கிட்டா சரிதான். விஷால் ஏற்கனவே எனக்கு முன்னாடி நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா நான் கப்போடு தான் வெளியில வருவேன் அப்படின்னு சவால் விட்டுருந்தாரு. அவர் சொன்னதுல தர்ஷிகா, சாச்சனா 2 பேர் வெளியில போயிட்டாங்க. இப்ப மீதி இருக்கிறது அருண் மட்டும்தான். இதுல யார் முதல்ல வெளியில போவாங்க, அருணா இல்ல விஷாலா? யார் கப்போட வெளியில போவாங்க? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.